ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய 34வது கூட்டத்தொடர் வருகின்ற 27ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. அதில் இலங்கை தொடர்பான விடயங்கள் தொடர்பாக 1.5 வருஷ கால அவகாசம் மேலதிகமாக இலங்கை அரசாங்கத்தால் கேட்கப்பட இருக்கிறது. 1.5 வருஷ கால அவகாசம் வழங்குவதனூடாக இலங்கை அரசாங்கம் என்ன விடயங்களை சாதித்து கொள்ளப் போகிறது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இப்பொழுது இனங்களுக்கிடையிலான நல்லிணக்கம் தொடர்பான அந்த அலுவலகத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்க அவர்கள் யுத்த குற்றம் தொடர்பான விசாரணைகள் எதுவும் தேவையில்லை என்பதை மிக தெளிவாக கூறியிருக்கிறார். அதாவது ஐநா தீர்மானத்தில் யுத்த குற்றங்கள் தொடர்பாக ஒரு பொறிமுறை, அதனை விசாரணை செய்வதற்கான ஒரு பொறிமுறை ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்றும், அதில் சர்வதேச நீதிபதிகள் வழக்குரைஞர்கள் சேர்த்து கொள்ளப்பட வேண்டும் என்றும், அதனூடாகத்தான் ஒரு கிரெடிபிளான ஒரு விசாரணை, நம்பத்தகுந்த ஒரு விசாரணை நடைபெறும் என்றும் ஐநா தீர்மானத்தில் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நல்லிணக்கத்துக்கு தொடர்பான அதற்கு தலைமை தாங்கக்கூடிய சந்திரிகா பண்டாரநாயக்கா அவர்கள் யுத்தம் குற்ற தொடர்பான விசாரணைகள் எதுவுமே தேவையில்லை என்றொரு விடயத்தினை இப்பொழுது அறிவித்திருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் ஐநா மனித உரிமைகள் ஆணையம் இதனை ஒரு நீடிப்பு கொடுத்தால் ஐநா மனித உரிமைகள் ஆணையமானது அதனை மிக நெருக்கமாக கண்காணிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை திரு சம்பந்தன் அவர்களும் வைத்திருக்கின்றார். இதற்கு முன்பாக நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா அவர்களும் சர்வதேச நீதிபதிகளை உள்ளடக்கிய விசாரணை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்ற விடயத்தை வலியுறுத்தி கூறியிருக்கின்றார். இதே நிலைப்பாட்டில்தான் பிரதம மந்திரியும் இருக்கின்றார். ஆகவே இப்பொழுது நீங்கள் பார்த்தால் வெளிவிவகார அமைச்சர் கூட சர்வதேச நீதிபதிகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றொரு விடயத்தை கூறியிருக்கிறார். இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி இன நல்லிணக்கத்துக்காக தலைமை தாங்கக்கூடியவர் இந்த யுத்த குற்றம் தொடர்பான விசாரணையை மறுதளித்திருக்கின்றார். இன்றைய ஜனாதிபதி இதனை மறுதளித்திருக்கின்றார். பிரதம மந்திரி இதனை மறுதளித்திருக்கின்றார். வெளிவிவகார அமைச்சர் இதனை மறுதளிக்கின்றார். இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இந்த இந்த கால அவகாசம் ஏன் என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. என்ன விடயங்களை கையாள்வதற்காக இந்த கால அவகாசம் என்ற ஒரு கோரிக்கை அரசாங்கத்தினால் முன்வைக்கப்படுகிறது. கால நீடிப்பு எங்களுக்கு தேவை என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுகின்றது. எங்களை பொறுத்தவரையில் இந்த கால அவகாச நீடிப்பு என்பது இலங்கை அரசாங்கத்தை பாதுகாத்து கொள்வதற்கான ஒரு வழிமுறையாகவே இருக்கும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு.